ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இந்த விசித்ராமா கிட்டேருந்து யாராவது கொஞ்சம் இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் காப்பாற்றி வைங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள்லாம் போயிட்டுருக்கு. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, யாராவது இந்த விசித்ராமாவை சீண்டிட்டாங்க அப்படின்னா உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி சரியில்லை, அவங்களோட வளர்ப்பு சரியில்லை, இதனால தான் அவங்க ஃபேமிலி இவங்களோட தள்ளி இருக்காங்க போல இருக்குது, இதனால தான் எங்கள் ஃபேமிலி இவங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி இஷ்டமேலைக்கு பேச ஆரம்பிச்சிடாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தபடி தான் வந்து எப்பயுமே இவங்க வல்கராக இருக்கிறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அண்ட் ஃபேமிலி. தினேஷ் எதனா ஒரு தப்பு பண்ணாலோ, எதனாவது இவங்களை சொல்லிட்டாலோ, இவங்களை எதனா பண்ணதை வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாலோ, டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இதனால தான் உங்கள் ஒய்ஃப் உங்களை விட்டு போனாங்களா, இதனால தான் உங்கள் ஒய்ஃப் உங்களை விட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ட்ரிகர் பண்ணுறாங்க. அவருமே ரொம்பவே கண்ட்ரோல்டாக தான் இருக்கார். பட் ஆனால் விசித்ராமா என்ன பண்ணாலுமே அவர் வந்து என்ன பண்ணுறது இல்லைனா, ஒரு வாட்டி கூட அவங்க ஃபேமிலியை பற்றியோ, அவங்க பசங்களை பற்றியோ, அவங்க ஹஸ்பண்ட் பற்றியோ, இவங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றியோ அவர் வந்து சொன்னதே கிடையாது. பட் இருந்தாலும் கூட இவங்க ரேண்டம்லி அவங்க வளர்ப்பு சரியில்லைன்றத வரைக்கும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இது ரொம்பவே கண்டனத்துக்குரியது, மோசமானதாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விசித்ரா மம்மி டக்குன்னு போயிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டே அர்ச்சனா கிட்ட போய் நைட்டு உட்காந்துக்கிட்டு, இவர் இருக்கார் இல்லையா தினேஷ், அவர் வந்து ரொம்ப மோசமாக பண்ணுறாரு, அதனால தான் அவங்க ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சம்திங் பேசவே டக்குன்னு நம்மளோட அர்ச்சனா நோஸ் கட் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கும் அவருக்கும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது தெரியுது பார்த்தாலே. பட் ஆனால் நீங்கள் உட்காந்து பேசி சால்வ் பண்ணிக்கோங்க, இல்லை சால்வ் பண்ண இஷ்டம் இல்லைனா அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவங்க ஃபேமிலியை பற்றிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் பேசணும் அப்படின்னா கூட என்கிட்ட வந்து பேசாதீங்க, ஃபேமிலியை பற்றி நீங்கள் வந்து ஜென்ரலாக போய் எங்கே செவுத்து முன்னாடி போய் புலம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம அர்ச்சனா சொல்லிட்டாங்க. இதை கேட்ட விசித்ராக்கு பயங்கர ஷாக்கு. என்னப்பா இது, இந்த பொண்ணு இப்படி பேசிருச்சு அப்படின்னு சொல்லி, இதுவே போய் நான் மாயா பூர்ணிமா கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 2-3 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த பொண்ணு நம்ம நோஸ் கட் பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லி விசித்ரா மம்மிக்கு ஒன்றுமே புரியல. இனிமேலாச்சும் கண்டிப்பாக வந்து இந்த பேக் எண்டில் பேசுகிறது, ஃபேமிலியை பற்றி இழுக்கிறது, பர்சனல் லைஃப்குள்ளே தலையிறதெல்லாம் பண்ணாமல் அவங்க பாட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். இன்னும் ஒரு 4 நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்தாங்கன்னா சண்டேல வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்மளோட கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.